இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனலில் வேகன்சி வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மாத்திரம்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதை பார்த்துட்டு அப்ளிகேஷன் இன்டேட்டுக்கு முன்னாடி உங்களால் அப்ளை பண்ணவும் முடியும். இன்றைக்கி என்ன வேகன்சி வீடியோ பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற இன்டர்வியூ இல்லாத கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் 734. இது அனௌன்ஸ் பண்ண டேட்டு 20th மே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் நம்பர் 4/2026. ஸோ இந்த வேகன்சிக்கான அந்த இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். நோட்டிஃபிகேஷன் 20th மே கொடுத்துட்ருக்காங்க. அதே சமயத்தில் இது வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன். அந்த அப்ளிகேஷன் வந்து லிங்க் ஓப்பன் ஆனது 27th மே ஓப்பன் ஆச்சு. ஸோ லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25th ஜூன் 2026 11:59 PM நைட்டு 12 மணிக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த லிங்க் வந்து ஓப்பனாக இருக்கும். கரெக்ஷன் விண்டோ வந்து 29th ஜூன்லேருந்து 1st ஜூலை வரைக்கும் ஓப்பனாக இருக்கும். ஸோ இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்குது. பேப்பர் 1 பேப்பர் 2 2 இருக்குது. பேப்பர் 1 கம்பல்சரி எல்லாருமே எழுதியே தான் ஆகணும். அது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, ஜென்ரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. ஸோ இந்த டெஸ்ட் நீங்கள் எழுதிடுவீங்க. இதோட சப்ஜெக்ட் கோட் 503. இது கட்டாயமாக அப்ளிகபிள். இதை நீங்கள் போட்டுருவீங்க. இதுக்கப்புறம் பேப்பர் 2 அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சப்ஜெக்ட் படிச்சிருக்கீங்களோ, எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து MBA படிச்சிருக்கீங்க அப்படின்னா பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், அதோடைய சப்ஜெக்ட் கோட் 385. இதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதுக்குரிய ஜாப் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். மொத்தம் 461 ஜாப் வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து கெமிஸ்ட்ரி படித்தவங்க அப்படின்னா 430 அப்படின்ற சப்ஜெக்ட் கோட் வந்து நீங்கள் அந்த இடத்துல பேப்பர் 2க்கு வந்து போடணும். அப்போ தான் உங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ் வந்து வரும். ஸோ சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு 398. ஸோ இந்த சப்ஜெக்ட் கோடை நீங்கள் செலக்ட் பண்ணணும். எந்த சப்ஜெக்டில் நீங்கள் பேப்பர் 2 எழுத போகிறீங்க அப்படின்றது. அது வந்து உங்களோட நீங்கள் டிகிரி படித்ததுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ சப்ஜெக்ட் கோட் அப்படின்னும் போது அக்ரிகல்ச்சர் மெக்கானிக்கலுக்கு 562, வெறும் அக்ரிகல்ச்சர் 491, அக்ரிகல்ச்சர் கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி அண்ட் பாட்னி 518, ஆர்கியாலஜி 420. ஸோ இந்த மாதிரி வந்து ஆர்கிடெக்சர், நான் ஏற்கனவே சொன்னேன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், கெமிஸ்ட்ரி, இது எல்லாமே இந்த சப்ஜெக்ட் கோட் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் எந்த விதமான சப்ஜெக்ட் வந்து உங்கள் டிகிரியில், டிப்ளமோவில், பிஜி டிகிரியில், பிஹெச்டியில் நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி, அதுக்குரிய அந்த கோடை வந்து நீங்கள் பேப்பர் 2க்கு செலக்ட் பண்ணி கொடுத்துருங்க. இது ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி வந்து இவங்களோட அந்த உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் டேட் அப்படிங்கிறது உங்களுக்கு அதுக்கப்புறம் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. எந்த டைமில் இந்த எக்ஸாமினேஷன் நடக்குது, இந்த குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன். ஸோ அப்ளிகேஷன் எப்படி போடணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒன்று பண்ணணும். ஏற்கனவே டிஎன்பிசிக்கு இந்த மாதிரி அப்ளை பண்ணவங்க உங்களுடைய பழைய ஐடி பாஸ்வேர்டே யூஸ் பண்ணி இப்போயும் உங்களால் உள்ளே போயிட்டு இந்த அப்ளிகேஷன் போட முடியும். ஆனால் இது வரைக்கும் எதுவுமே நான் பண்ணலை டிஎன்பிசியில் அப்படின்றவங்க 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து உங்கள் ஃபோட்டோ வேணும், உங்களோட சிக்னேச்சர், இது ரெண்டும் ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஆதார் கார்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு நல்ல ஆக்டிவான உங்களோட ஓன் மொபைல் நம்பர் ஒன்று வேணும். அதை எப்போயுமே ஆக்டிவாக வச்சுக்கோங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் அதில் வரும். அதே மாதிரி இமெயில் ஐடி ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் இந்த 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். ஸோ இந்த 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் அந்த போய் கிளிக் பண்ண உடனே உங்கள் நேம் வந்து மெட்ரிகுலேஷன் 12th இதில் சர்டிஃபிகேட்டில் இருக்க மாதிரி போடுங்க. ஃபாதர் நேம், மதர் நேம் கேட்பாங்க. அது மாதிரி டேட் ஆஃப் பர்த் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப பேசிக் டீட்டெயில்ஸ் அதை கொடுத்துட்டு 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஆக்டிவேஷன் லிங்க் ஒன்று வரும். உங்கள் மொபைலுக்கு ஒன்று வரும், உங்கள் இமெயில் ஐடிக்கு ஒன்று வரும். அங்கே போய்ட்டு அந்த லிங்க் டச் பண்ணிங்கன்னா உங்களோட அந்த 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது ஆக்டிவேட் ஆகிடும். அதுக்கப்புறம் வெளியே வந்து திருப்பி லாகின் பண்ணி உள்ளே போகணும். லாகின் பண்ணி உள்ளே போகும்போது உங்களுக்கு என்ன ஐடி பாஸ்வேர்டு ஜென்ரேட் ஆச்சோ அதை கொடுத்து உள்ளே போயிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். கரெக்ஷன் விண்டோ அப்படின்றது ஒரு 3 days ஓப்பனாக இருக்கும். 29th ஜூன்லேருந்து 1st ஜூலை வரைக்கும். ஸோ அந்த டேட்டில் நீங்கள் ஏதாவது எடிட் பண்ணணும், கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்ளிகேஷனில் மட்டும் அதை வந்து உங்களால் கரெக்ட் பண்ண முடியும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அது சம்மந்தப்பட்ட சப்ஜெக்ட் பேப்பர் வந்து பேப்பர் 2க்கு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எவ்வளோ வேகன்சி, மொத்தம் 461 வேகன்சி சொன்னீங்க. என்னென்ன வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் ஜியாலஜிஸ்ட்,
இதில் வந்து ஜியாலஜி அண்ட் மைனிங் டிபார்ட்மெண்ட்டில் 8 வேகன்சி இருக்குது. அசிஸ்டன்ட் ஜியாலஜிஸ்ட் இதில் வந்து அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்கில் 2 வேகன்சி இருக்குது. அதே மாதிரி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்கில் 64 வேகன்சி இருக்குது. அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் இதில் வந்து 11 வேகன்சி இருக்குது. ட்ரக் இன்ஸ்பெக்டர் 9 வேகன்சி இருக்குது. ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர் இதில் 17 வேகன்சி இருக்குது. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் 38 வேகன்சி. அசிஸ்டன்ட் டைரக்டர் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் இதில் 3 வேகன்சி இருக்குது. ஜூனியர் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் பாய்லர் இதில் 2 வேகன்சி இருக்குது. இது எல்லாமே பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வருது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் பாய்லர் தவிர ஜூனியர் ஆர்கிடெக்ட் இதில் 5 வேகன்சி. ஜூனியர் இன்ஜினியர் சிவில் 14 வேகன்சி. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் இதில் 13 வேகன்சி. இதை தவிர வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத் ராஜ் இதில் 50 வேகன்சி. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் வாட்டர் ரிசோர்ஸில் 33 வேகன்சி. அசிஸ்டன்ட் ஜியாலஜிஸ்ட் அதுவும் வாட்டர் ரிசோர்ஸஸ் டிபார்ட்மெண்ட்டு அதில் 9 வேகன்சி. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் தமிழ்நாடு அர்பன் ஹேபிடேட் டெவலப்மெண்ட் போர்டு இதில் 1 வேகன்சி. அடுத்தது அசிஸ்டன்ட் இன்ஜினியர் தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோலில் 1 வேகன்சி. என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட் அதுவும் தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் அதில் 4 வேகன்சி. ஆர்கிடெக்சரல் அசிஸ்டன்ட் பிளானிங் அசிஸ்டன்ட் டவுன் அண்டு கண்ட்ரி பிளானிங் இதில் 3 வேகன்சி இருக்குது. அசிஸ்டன்ட் என்ஜினியர் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் இதில் 1 வேகன்சி இருக்குது. அசிஸ்டன்ட் மேனேஜர் ஐடியில் எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு லிமிடெட் இந்த டிபார்ட்மெண்ட்டில் 4 வேகன்சி இருக்குது. அசிஸ்டன்ட் மேனேஜர் சிவிலில் அதே டிபார்ட்மெண்ட் எலக்ட்ரானிக் அண்ட் கார்பரேஷனில் 2 வேகன்சி இருக்குது. அசிஸ்டன்ட் மேனேஜர் எலக்ட்ரிக்கலில் 2 வேகன்சி இருக்குது. அடுத்தது அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் இது தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்பரேஷன் ஒரே ஒரு வேகன்சி இருக்குது. ஆர்கியாலஜிக்கல் ஆஃபீஸர் இது ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் 10 வேகன்சி இருக்குது. ரிசர்ச் அசிஸ்டன்ட் இதில் எவல்யூஷன் அண்ட் அப்ளைட் ரிசர்ச் இதில் 2 வேகன்சி இருக்குது. ஜூனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸர் இது ஃபாரன்சிக் சயின்ஸு இதில் வந்து மொத்தம் 6 வேகன்சி இருக்குது. 6ல் கெமிஸ்ட்ரியிலனாலும் பயாலஜி படித்தவங்களுக்கு 2 இருக்குது. அடுத்தது அசிஸ்டன்ட் சூப்பரண்டன்ட் ஆஃப் அப்ரூவ்டு ஸ்கூல் மென் அண்ட் உமன் இதில் சைல்டு வெல்ஃபேர் அண்ட் ஸ்பெஷல் சர்வீஸில் மென் 1 உமன் 1 2 வேகன்சியில் மென்னுக்கு 1 உமனுக்கு 1 அலாட் பண்ணியிருக்காங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவிலில் ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் ப்ரொமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு இந்த டிபார்ட்மெண்ட்டில் 2 வேகன்சி இருக்குது. சிஸ்டம் மேனேஜர் இது வந்து சிவில் சப்ளைஸ் அண்டு கன்சியூமர் ப்ரொடக்ஷன் இதில் 1 வேகன்சி இருக்குது. டிரான்ஸ்லேட்டர் இது லா டிபார்ட்மெண்ட் இது 2 வேகன்சி இருக்குது. லைப்ரரியன் இது அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் 1 வேகன்சி இருக்குது. ஸ்டாட்டிஸ்டிக்கல் அசிஸ்டன்ட் ஃபுட் சேஃப்டி அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷனில் 1 வேகன்சி இருக்குது. டெப்யூட்டி மேனேஜர் டெய்ரி டிபார்ட்மெண்ட்டு இதில் 2 வேகன்சி இருக்குது. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் மெக்கானிக்கல் இது தமிழ்நாடு மேக்னசைட் லிமிட்டெடுக்கு 3 வேகன்சி இருக்குது. அசிஸ்டன்ட் ஆர்கியாலஜிக்கல் ஆஃபீஸர் இது ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் 10 வேகன்சி இருக்குது. அசிஸ்டன்ட் டூரிஸ்ட் ஆஃபீஸர் இது டூரிசம் டிபார்ட்மெண்ட் 4 வேகன்சி இருக்குது. அசிஸ்டன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் இதில் எக்கனாமிக் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் 13 வேகன்சி இருக்குது. பிளாக் ஹெல்த் ஸ்டாட்டிஸ்டியன் இதில் ஃபேமிலி வெல்ஃபேரில் 62 வேகன்சி இருக்குது. ஜூனியர் ஃபோட்டோகிராஃபர் தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட் 23 வேகன்சி இருக்குது. அசிஸ்டன்ட் லைப்ரரியன் இது லீகல் ஸ்டடீஸ் டிபார்ட்மெண்ட் இதில் 5 வேகன்சி இருக்குது. இதை தவிர அசிஸ்டன்ட் வேர்ஹவுஸ் மேனேஜர் இது தமிழ்நாடு வேர்ஹவுசிங் கார்பரேஷன் லிமிடெட் ஒரே ஒரு வேகன்சி. ஜூனியர் கெமிஸ்ட் இது தமிழ்நாடு மேக்னசைட் கார்பரேஷன் மேக்னசைட் லிமிட்டடோடது 3 வேகன்சி இருக்குது. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் மெக்கானிக்கல் இது தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட் ஒரே ஒரு வேகன்சி. அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் ரீஜனல் மேனேஜர் இது தமிழ்நாடு ஹேண்ட்லூம் வீவர்ஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இவங்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டில் 10 வேகன்சி இருக்குது. ஸோ இது எல்லாமே இதோட வேகன்சி வந்து 461 வேகன்சி முடிஞ்சது. ஸோ இந்த 461 வேகன்சிக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏஜ் வந்து என்ன இது அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் பார்த்தீங்கன்னா மினிமம் 21 இயர்ஸ் ஆகிருக்கணும். இதில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கேண்டிடேட்ஸ் வந்து எஸ்சி எஸ்டி அதே மாதிரி எம்பிசி பிசி பிசிஎம் இவங்க இல்லாத கம்யூனிட்டி இது இல்லாத மற்ற கம்யூனிட்டி இருக்காங்க இல்லையா அவங்களுக்கான ஏஜ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் மெக்கானிக்கல் அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் ரீஜனல் மேனேஜர் அசிஸ்டன்ட் என்ஜினியர் என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட் இந்த 4 வேகன்சிக்கும் உங்களோட ஏஜ் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 32 இருக்கணும். ஒருவேளை நீங்கள் வந்து பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டாக இருந்தால் 42 வரைக்கும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி விடோஸ் அப்படின்ட்டு இருந்தால்
அவங்க வந்து ஃபர்ஸ்ட் 2 வேகன்சிக்கு 37ம், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் என்விரான்மென்டல் சயின்டிஸ்ட்க்கு 34 ஏஜ் வரைக்கும் அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அடுத்தது ஜூனியர் ஃபோட்டோகிராஃபர், அக்ரிகல்ச்சர் ஆஃபீசர், ஹார்ட்டிகல்ச்சர் ஆஃபீசர். ஃபர்ஸ்ட் ஜூனியர் ஃபோட்டோகிராஃபர் இதுல வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 42, பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டுக்கு 52 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விமன் வந்து இதுல கொடுக்கல, விடோஸ். அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் வந்து 32 மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு, பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டுக்கு 42 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹார்ட்டிகல்ச்சர் ஆஃபீஸரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 32 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஜியாலஜிஸ்ட், அதாவது லைன் நம்பர் 8ல இருந்து லைன் நம்பர் 25 வரைக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 42, பிடபிள்யூபிடி கேண்டிடேட்னா இருந்தால் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 32, பிடபிள்யூபிடி கேண்டிடேட்னா இருந்தால் 42, எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் 50 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒருவேளை விடோவையாக இருந்தால் உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இல்லை அப்படின்னும் போது நீங்கள் 60 தாண்டி இருக்கக்கூடாது, 60 டச் பண்ணிக்க கூடாது. அதுதான் வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இல்லை அப்படின்றது, நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். அதே மாதிரி உங்களுக்கு வந்து லைன் நம்பர் 26ல இருந்து 38 வரைக்கும் முன்ன சொன்ன இதே தான். உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 32, பிடபிள்யூபிடி கேண்டிடேட்னா இருந்தால் 42, அதே மாதிரி வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் 52, உமன் விடோயராக இருந்தால் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தவிர வந்து 39 லைன் நம்பர் 39ல அசிஸ்டன்ட் டூரிஸ்ட் ஆஃபீஸர், ஜூனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில், அசிஸ்டன்ட் ஜியாலஜிஸ்ட். இந்த வேகன்சிக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 32 கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூபிடி கேண்டிடேட் இதுக்கு நாட் அப்ளிகபிள், இது அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸ் சர்வீஸ் மேன் இருந்தால் 50, விடோயராக இருந்தால் நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இண்டஸ்ட்ரீஸ் இது வந்து 44வது வேகன்சி, 45ல் சிஸ்டம் மேனேஜர். இது ரெண்டுக்கும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு வந்து 37ம், சிஸ்டம் மேனேஜருக்கு 35 மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டாக கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நீங்கள் ஏதோ ஒரு சப்ஜெக்டில் பிஹெச்டி வரைக்கும் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி அக்ரிகல்ச்சர் ஆர் பிஹெச்டி அப்படின்னா 34 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி படிச்சுட்டு அக்ரிகல்ச்சர் இன் பிஹெச்டி வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டபுள் சில ஜாபில் வந்து டபுள் மார்க் வச்சுருப்பாங்க. அது வந்து உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே 6ல் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 42க்கு பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ்க்கு 42க்கு வந்து 2 ஸ்டார் வச்சுருக்காங்க. 2 ஸ்டார் அப்படின்னா அவங்க பிஹெச்டி படிச்சிருந்தா 44 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் 42ன்னு கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நீங்கள் பிஹெச்டி இருந்தால் 2 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. இது உங்களுக்கு வந்து அதர் கேண்டிடேட்ஸ், அதாவது எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசிஎம் அந்த கேண்டிடேட் இல்லாத கேண்டிடேட்க்கு. ஸோ இப்போ ஒருவேளை நீங்கள் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எம்பிசி டிசி பிசி பிசிஎம் இருந்தால் அந்த கேண்டிடேட்டாக இருந்தால் என்ன ஏஜ் லிமிட் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அண்ட் என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட் இது ரெண்டுக்கு மாத்திரமே மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 37 இயர்ஸ். அதே மாதிரி ஒருவேளை பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டாக இருந்தால் 47 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் 55 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். விடோயராக இருந்தால் 39 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இதை தவிர லைன் நம்பர் 3ல் அசிஸ்டன்ட் ஜியாலஜிஸ்டில் ஆரம்பித்து உங்களுக்கு வந்து லைன் நம்பர் 28 வரைக்கும் ஜூனியர் ஃபோட்டோகிராஃபர் வரைக்கும் உங்களுக்கு வந்து எந்த கேட்டகரிக்குமே நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். அதாவது இன்கேஸ் நீங்கள் 60 டச் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. ஸோ லைன் நம்பர் 29லேருந்து 32 வரைக்கும் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர், லைப்ரரியன், சிஸ்டம் மேனேஜர், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் இருக்கவங்க அப்ளை பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லைன் நம்பர் வந்து உங்களுக்கு வந்து 33 அதாவது டிரான்ஸ்லேட்டரில் ஆரம்பித்து உங்களுக்கு வந்து 42 அதாவது அசிஸ்டன்ட் ஜியாலஜிஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடபிள்யூபிடி கேண்டிடேட் அப்ளை பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க. மற்றபடி எல்லாமே நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ லைன் நம்பர் 43ல் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிசிஎம் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டியாக இருந்தால் 37 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி பிடபிள்யூபிடி கேண்டிடேட் 47 இயர்ஸ், பிசி பிசிஎம் எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி வரைக்கும். இதுலேயே வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் 55, இதுலேயே விடோயராக இருந்தால் 37 வரைக்கும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதில் 43வது நம்பர் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் இதில் இதில் பிடபிள்யூபிடி கேண்டிடேட் இருந்தால்
அவங்க அப்ளை பண்ண வேண்டான்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து உங்களுக்கூட மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கால்குலேஷன் இப்படி தான் எடுத்துக்கணும். ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் ஜியாலஜிஸ்ட் அப்படின்னா மாஸ்டர், அதாவது நீங்கள் மாஸ்டர் பண்ணிக்கணும் ஜியாலஜியில் வந்து நீங்கள் மாஸ்டர் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி அசிஸ்டன்ட் ஜியாலஜிஸ்ட் அந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா எம்எஸ்சி ஜியாலஜி பண்ணியிருக்கணும். அதே மாதிரி அசிஸ்டன்ட் ஜியாலஜிஸ்ட்டில் வந்து எம்எஸ்சி டிகிரி இன் ஜியாலஜி, அப்ளைடு ஜியாலஜி இந்த மாதிரியான கோர்ஸ் பண்ணியிருக்கணும். இதை பொறுத்த வரைக்கும் நான் முதல்ல ஒன்று சொல்லிடுறேன். எல்லா குவாலிஃபிகேஷனும் 10th 12th படிச்சுட்டு அதுக்கப்புறம் டிகிரி, பிஜி, பிஹெச்டி வரைக்கும் நீங்கள் பண்ணியிருக்கலாம். இந்த வரிசையில் தான் நீங்கள் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் பண்ணியிருக்கணும். முக்கியமாக வந்து உங்களுக்கு வந்து தமிழ் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும், எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அடுத்தது 4வது அசிஸ்டன்ட் இன்ஜினியர். இதை பொறுத்த வரைக்கும் பிஇ அக்ரிகல்ச்சர், பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் இந்த இதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்ட் நீங்கள் படிச்சிருக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே பிஇ மெக்கானிக்கல் ஆர் பிஇ சிவில், பிஇ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் இந்த மாதிரி பண்ணவங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட்டில். அடுத்தது அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸரில் பேச்சுலர் டிகிரி இன் அக்ரிகல்ச்சர் பண்ணியிருக்கணும். முக்கியமாக தமிழ் நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது லைப்ரரியன். இது வந்து லைப்ரரி சயின்ஸ் வந்து டிகிரியாக நீங்கள் பண்ணியிருக்கணும். முக்கியமாக அடிக்குவேட் நாலேஜ் இன் ஃப்ரெஞ்சு, ஜெர்மன் இதிலெல்லாம் நல்ல ஒரு நாலேஜ், அந்த லாங்குவேஜில் நல்ல நாலேஜ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அசிஸ்டன்ட் லைப்ரரியன். இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இங்கே வந்துட்டு டிகிரி, அதாவது லைப்ரரி சயின்ஸில் நீங்கள் வந்து டிகிரி வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும். அடுத்தது ஆர்கியலாஜிக்கல் ஆஃபீஸர். இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வந்து ஹிஸ் அண்ட் ஆர்கியாலஜி இல்லைனா வந்துட்டு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்கள் இதே மாதிரி ஆர்கியாலஜி, எபிகிராஃபி, ஹெரிட்டேஜ் மேனேஜ்மெண்ட் அண்டு மியூசியாலஜி இந்த மாதிரி சப்ஜெக்ட், இதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்ட் படித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்தது அசிஸ்டன்ட் ஆர்கியாலஜிக்கல் ஆஃபீஸர். இதை பொறுத்த வரைக்கும் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூட்டில் படிச்சுக்கணும் தமிழ். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஆர்கியாலஜி சம்மந்தப்பட்ட டிகிரி வந்து ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூட்டில் படிச்சிருக்கலாம். இல்லை அப்படின்னா பிஇ சிவில் இன்ஜினியரிங் இந்த மாதிரி சப்ஜெக்டும் நீங்கள் படிச்சிருக்கலாம். முக்கியமாக தமிழ் வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சிஸ்டம் மேனேஜரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஇ டிகிரி படிச்சிருக்கணும். அதில் டெக்னாலஜி, அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் சப்ஜெக்ட் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். அசிஸ்டன்ட் மேனேஜர் ஐடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சிருக்கலாம். இன்ஜினியரில் கம்ப்யூட்டர் சயின்ஸு ஆர் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆர் இதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்ட் படித்தவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். ட்ரக் இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபார்மசி ஆர் ஃபார்மசியூட்டிக்கல் சயின்ஸ் இது சம்மந்தப்பட்ட டிகிரி படித்தவங்க தான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ரிசர்ச் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் எக்கனாமிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் இதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்ட் படித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியும். பிளாக் ஹெல்த் ஸ்டாட்டிஸ்டியன் இதை பொறுத்த வரைக்கும் ஸ்டாட்டிஸ்டிக் இன் ஆர் மேத்தமெட்டிக்ஸ் இதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்ட் படித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அசிஸ்டன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து டிகிரி நீங்கள் பண்ணியிருக்கணும். எதுலன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ், அப்ளைட் எக்கனாமிக்ஸ், பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் ஆர் அதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்ட் படித்தவங்க. அடுத்த ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் பண்ணியிருக்கணும். அசிஸ்டன்ட் இன்ஜினியரை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் டிகிரி இன்ஜினியரிங் டிகிரி நீங்கள் பண்ணியிருக்கலாம். சிவில் இன்ஜினியரிங், ஆர்கிடெக்சரல் இன்ஜினியரிங் ஆர் அதுக்கு சம்மந்தப்பட்ட ரிலேட்டட் சப்ஜெக்ட் ஏதாவது பண்ணியிருக்கணும். ஜூனியர் ஆர்கிடெக்ட் இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிகிரி வந்து ஆர்கிடெக்சரில் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூஷனில் பண்ணியிருக்கணும். டிரான்ஸ்லேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிகிரி இன் லா வந்து பண்ணியிருக்கணும். பார் கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். இது இல்லாமல் தமிழ் வந்து நல்லா எழுத படிக்க பேச தெரிஞ்சிருக்கணும். இது வந்து குவாலிஃபிகேஷனாக சொல்லியிருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் பாய்லர்ஸ் இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆர் அதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்ட்டு நீங்கள் படிச்சிருக்கணும். அடுத்தது அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் வந்து பிஇ டிகிரி சிவில் இன்ஜினியரிங் ஆர் சிவில் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட எந்த படிப்பு படிச்சிருந்தாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் இதுக்கு வந்து பிஇ பிடெக் வந்து சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் அடுத்தது போஸ்ட் கோட் வந்து 3230. இதுக்கு முன்னாடி சொன்னது அசிஸ்டன்ட் இன்ஜினியர் 3368. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் 3656, ரெண்டாவது சொன்னது 3368, மூணாவது அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் இது 3230. இதை பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். அதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்ட் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இதோட கோட் வந்து 1660. இதை பொறுத்த வரைக்கும் பிஇ
இன்ஜினியரிங் இன் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் ஆர் அதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்ட் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்க அப்ளை பண்ண முடியும். அடுத்தது அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில், இதோட கோட் 1656. இதை பொறுத்த வரைக்கும் சிவில் இன்ஜினியரிங்கில் நீங்கள் டிகிரி ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் ஆர் அதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்டில் நீங்கள் டிகிரி வாங்கியிருக்கணும். அசிஸ்டன்ட் மேனேஜர் சிவில், இதோடைய கோட் 3811. இதை பொறுத்த வரைக்கும் பிஇ பிடெக் வந்து சிவில் இன்ஜினியரிங் ஆர் அதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்ட் படித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியும். முக்கியமாக ஃபஸ்ட் கிளாஸ் டிகிரி அப்படின்றது இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் பிஆர் பிடெக் வந்து நீங்கள் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஆர் அதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்ட் படித்தவங்க ஃபஸ்ட் கிளாஸ் டிகிரி வாங்கினவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் 1657 இதோட கோட். இதை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஆர் அதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்ட் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். அசிஸ்டன்ட் இன்ஜினியர் மெக்கானிக்கல், இதை பொறுத்த வரைக்கும் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் மெக்கானிக்கல் கோட் 3268. இதை பொறுத்த வரைக்கும் மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆர் அதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்ட் படித்தவங்க அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் வேர்ஹவுஸ் மேனேஜர் இது 3388. இதை பொறுத்த வரைக்கும் அக்ரிகல்ச்சர் ஆர் இன் சயின்ஸ் ஆஃப் எனி ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி, டிகிரி இன் அக்ரிகல்ச்சர் வித் கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி இதை வந்து ஒரு மேஜராக பண்ணவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. டெப்யூட்டி மேனேஜர் டெய்ரி, இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து டிகிரி இன் ஐடிடி, என்டிடி ஆர் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் டெய்ரி சயின்ஸு, இல்லை பிடெக்கில் வந்து ஃபுட் டெக்னாலஜி ஆர் அதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்ட் படித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆர்கிடெக்சரல் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஆர்கிடெக்சர் டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங், டிகிரி இன் ஆர்கிடெக்சர் ஆர் அதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்ட் படித்தவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர், ரீஜனல் மேனேஜர் இதோடைய கோட் வந்து 3798. இதுக்கு வந்து நீங்கள் எம்பிஏ மார்க்கெட்டிங், ஃபினான்ஸ், ஹியூமன் ரிசோர்ஸ் இதை பண்ணவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்தது ஜூனியர் ஃபோட்டோகிராஃபர், இதை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி டிகிரி விஷுவல் கம்யூனிகேஷன் படித்தவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். அசிஸ்டன்ட் சூப்பரண்டன்ட் ஆஃப் அப்ரூவ்டு ஸ்கூல்ஸ், இதை பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் டிகிரி இன் கிரிமினாலஜி, ஃபாரன்சிக் சயின்ஸ் ஆர் அதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்ட் படித்தவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். ஸ்டாட்டிஸ்டிக்கல் அசிஸ்டண்ட், மாஸ்டர் டிகிரி இன் மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்தவங்க ஆர் அதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்ட் படித்தவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். அசிஸ்டன்ட் டைரக்டர் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த், இதை பொறுத்த வரைக்கும் மெக்கானிக்கல் ஆர் எலக்ட்ரிக்கல் ஆர் கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க, டெக்ஸ்டைல் டெக்னாலஜி படித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஜூனியர் கெமிஸ்ட், இதை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்தவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். அசிஸ்டன்ட் இன்ஜினியர் கோட் 3269. இதை பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் டிகிரி வந்து என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங் ஆர் எம்டெக்கில் என்விரான்மெண்டல் சயின்ஸு அண்ட் டெக்னாலஜி ஆர் இதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்ட் படித்தவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்தது என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட், இதுக்கு மாஸ்டர் டிகிரி இன் கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஜுவாலஜி, என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி, ஸோ இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சம்மந்தப்பட்ட படிப்பு படித்தவங்க இந்த என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட் வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்தது அசிஸ்டன்ட் டூரிஸ்ட் ஆஃபீஸர், இதை பொறுத்த வரைக்கும் ட்ராவல் டிகிரியில் ட்ராவல் அண்ட் டூரிசம் அதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்ட் படித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்தது ஜூனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸர், இது எம்எஸ்சி ஃபாரன்சிக் சயின்ஸு, எம்எஸ்சி டிகிரி வந்து ஆந்த்ரோபாலஜி, பயாலஜி, சீரியாலஜி, டிஎன்ஏ, கெமிஸ்ட்ரி, எக்ஸ்ப்ளோசிவ், நார்கோட்டிக்ஸ், டாக்ஸிகாலஜி, ப்ரொஹிபிஷன், ஸோ இந்த மாதிரி படித்தவங்க இந்த சப்ஜெக்ட் படித்தவங்க எல்லாருமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர், இதை பொறுத்த வரைக்கும் டிகிரி வந்து நீங்கள் வந்து அக்கௌண்ட் சம்மந்தப்பட்டது, காஸ்ட் அக்கௌண்டன்ட், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட படிப்பு படித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ இதோட அந்த குவாலிஃபிகேஷன் அப்படின்றது முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எஸ்எல்சி படித்து 12th ஹெச்எஸ்சி அப்படிங்கிற 12th படிச்சுட்டு டிப்ளமோ ஆர் டிகிரி, அப்புறம் போஸ்ட் கிராஜுவேஷன், பிஹெச்டி அது எல்லாமே நீங்கள் அந்த ஆர்டரில் பண்ணவங்க மட்டும்தான் இந்த வேலைக்கெல்லாம் அப்ளை பண்ண முடியும். முக்கியமாக வந்துட்டு ரெகுலர் காலேஜ் நீங்கள் படிக்கும்போது ரெகுலராக படிச்சிருக்கணும், ஃபுல் டைம் டிகிரியாக படிச்சிருக்கணும். சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னும் போது உங்களோட மார்க் ஷீட்ஸ், அதாவது 10th 12th ஆரம்பித்து டிகிரி, போஸ்ட் கிராஜுவேட் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அது சம்மந்தப்பட்ட டிகிரியும் மார்க் ஷீட்ஸும் நீங்கள் கண்டிப்பாக ப்ரொடியூஸ் பண்ணணும். தமிழில் ஒரு அடிக்வேட் நாலேஜ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழில் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஆரம்பித்து நீங்கள் தமிழில் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை தமிழில் ஒரு செகண்ட் லாங்குவேஜாக படிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் அதுக்கான ப்ரூஃப் கொடுக்கணும் கண்டிப்பாக. இன்கேஸ் தமிழில் வந்து நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 இயர்ஸ்க்குள்ளே கமிஷன் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம் வைப்பாங்க, அதில் நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணணும். அதில் நீங்கள் ஃபெயில் ஆகிற பட்சத்தில் உங்களை வேலையிலேருந்து எடுத்துருவாங்க. அதே மாதிரி எந்தெந்த ஒரு சில போஸ்ட்டுக்கு தமிழ் பாஸ் பண்ணணுன்ற அவசியமே இல்லை அப்படிங்கிற ஒரு போஸ்ட் இருக்குது, ஒரு 2-3 போஸ்ட் இருக்குது. அது என்ன பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், இதில் போஸ்ட் கோட் 1678. இதுக்கு
இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தேவையில்லை. இந்த தமிழ் லாங்குவேஜ் ஃபுல் டெஸ்ட்ன்னு சொன்னேன் இல்லையா? அது தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் டூரிஸ்ட் ஆஃபீசர் கிரேட் 2, அசிஸ்டன்ட் ஆர்க்கியாலஜிக்கல் ஆஃபீசர், டிரான்ஸ்லேட்டர், ஆர்க்கியாலஜி ஆஃபீசர். ஸோ போஸ்ட் கோட் 1843. ஸோ இதுக்கெல்லாம் வந்துட்டு இந்த நான் மேலே சொன்ன இந்த தமிழ் விஷயம் வந்து அப்ளிகபிள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக வந்து அதாவது எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, பிசிஎம், ஓபிசிஎம் இந்த கேட்டகரி இல்லாத யாராவது 5 இயர்ஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்லேயோ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயோ ஒரு சர்வீஸில் இருக்கீங்க ஆல்ரெடி அப்படின்னா அவங்க அப்ளை பண்ண வேணாம். இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் எதுவுமே வந்து அப்ளை பண்ண முடியாது, நாட் எலிஜிபிள் டு அப்ளை அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதை தவிர வந்து சில போஸ்ட் வந்து பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி, அதாவது பிடபிள்யூபிடி கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து மொத்தம் 15 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. சிஸ்டம் மேனேஜர் 3664, அதே மாதிரி போஸ்ட் கோடு 1900, 3106, 1845, 3008, 2078 இது மாதிரி ஆரம்பித்து இவங்கெல்லாம் இந்த போஸ்ட்டுக்கு எல்லாமே வந்து பிடபிள்யூபிடி கேண்டிடேட் அப்ளை பண்ண வேண்டாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து அதர் தென் டிரான்ஸ்லேட்டர் இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்ட் ஏல நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ டிரான்ஸ்லேட்டர் அதாவது ஹிந்தி இந்த மாதிரி இந்த மாதிரி இல்லாத கேண்டிடேட்டுக்கு என்ன மாதிரியான கொஷின் பேட்டர்ன் வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பார்ட் ஏவை பேப்பர் ஒன்றை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி 3 வகையான கொஷின்ஸ் இருக்குது. பார்ட் ஏல தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு 100 கொஷின்ஸ் வரும். பார்ட் பியில் ஜென்ரல் ஸ்டடீஸ் அதில் 75, பார்ட் சியில் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டியில் அதில் 25 கொஷின்ஸ் வரும். ஸோ எல்லாமே அப்ஜெக்டிவ் ஓஎம்ஆர் ஷீட்ஸு. இதில் நீங்கள் பார்ட் 1ல் எழுதுவீங்க. பார்ட் 2ல் சப்ஜெக்ட் நீங்கள் என்ன சப்ஜெக்ட் படிச்சிருக்கீங்களோ இல்லை என்ன சப்ஜெக்டை நீங்கள் பார்ட் 2ல் எழுதுறேன்னு செலக்ட் பண்ணீங்களோ அப்ளிகேஷன் போடும்போது அந்த சப்ஜெக்ட்டுக்கான கொஷின்ஸ் வரும். அது டிகிரி, பிஜி அந்த லெவல் கொஷின்ஸாக இருக்கும். ஸோ இந்த லெவலில் இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 200 கொஷின் வரும். இது கம்ப்யூட்டர் பேஸ்ட் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்ட் 1 வந்து ஓஎம்ஆர், ரெண்டாவது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வெப்சைட் அப்படின்றது www.tnpscexams.in இதுதான் வெப்சைட். இதில் போனீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இருக்குது. இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். இதை தவிர வந்து நீங்கள் நேராக அவங்களோட வெப்சைட் போய் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி தயவுசெய்து நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக படிச்சிருங்க. படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். ஓஎம்ஆரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு தடவை நீங்கள் இப்போ தான் போய் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா 150 ரூபா ஃபீஸ் கட்டினா மட்டும்தான் உங்களுக்கு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் 5 இயர்ஸ் வேலிட். 5 இயர்ஸ் வரைக்கும் இவங்க டிஎன்பிஎஸ்சி எத்தனை அப்ளிகேஷன் இன்வைட் பண்ணாலும் உங்களால் போட முடியும். ஸோ இது கண்டிஷன். இதை தவிர நான் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறதுன்றதை முன்னாடியே சொல்லியிருக்கேன். இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து 3 மந்த்ஸ்க்குள்ளே எடுத்த ஒரு ஃபோட்டோ வேணும். அதை வந்து 20 to 50 கேபிக்குள்ளே இருக்க மாதிரி ஷ்ரிங்க் பண்ணி ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் சிக்னேச்சர் அது வந்து 10 to 20 கேபிக்குள்ளே இருக்க மாதிரி ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. signature.jpg அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. இதை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா உட்காருங்க. ஆதார் கார்டு, உங்களோட மார்க் ஷீட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு ஸோ கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகும். இருந்தாலுமே கரெக்ஷன் விண்டோ போகிற அளவுக்கு வச்சுக்க வேண்டாம். முன்னாடியே நீங்கள் வந்து எல்லாமே கரெக்டாக ஒவ்வொரு தடவையும் சேவ் அண்ட் சப்மிட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் டைப் பண்ணியிருக்கிற விஷயங்கள் அதோடைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லேருந்து எல்லாமே சரி பார்த்துட்டு அதுக்கப்புறமா சேவ் அண்ட் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கு வந்து கரெக்ஷன் விண்டோ வரைக்கும் போகாது. அப்ளை பண்ண போகிற எல்லோருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வேறு ஏதாவது ஒரு வேகன்சி வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.